சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவில் கொலை நிலங்களாக மாறும் உதவி நிலங்கள், ஒரே நாளில் 51 பேர் பலி, இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் தீ வைப்பு, கொலராடோவில் 6 பேர் காயம், துருக்கியில் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்திய ரஷ்யா உக்ரைன் கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஒப்புதல், நிபந்தனையில்லா போர் நிறுத்தம், உக்ரைன் கோரிக்கையினை நிராகரித்த ரஷ்யா, பனிப்போர் சூழலை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி, சீனா குற்றச்சாட்டு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் உணவு விநியோகம் என்ற பெயரில் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்கள் கொலைக்களங்களாக மாறி வருகின்றன. கடுமையான தீ விபத்தில் சிக்கிய ரஃபாவில் உள்ள காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்களை தேடி பொதுமக்கள் உணவுக்காக வந்தபோது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மே 27 முதல் காசா மனிதாபிமான அறக்கட்டளை முகாம்களை நோக்கி வருகின்ற மக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை 51 உயர்ந்திருக்கிறது. அத்தோடு 340 பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள். ஜபாலியா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் 5 பெண்கள் மற்றும் 7 குழந்தைகள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பலி எண்ணிக்கை 54,418 உயர்ந்திருக்கிறது. இதற்கிடையில் காசாவில் எஞ்சியிருந்த ஒரே டயாலிசிஸ் மையமும் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் அளிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கொலராடோவில் இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் நடந்த தீ வைப்பு சம்பவத்தில் 6 பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள். காசாவில் ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளை நினைவு கூறும் வகையில் கொலராடோவின் போல்டரில் நடைபெற்ற பேரணியொன்றில் கூடியிருந்த மக்கள் மீது ஒரு நபர் எரியக்கூடிய திரவத்தை வீசி தீ விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் 6 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நிலையில் போல்டர் காவல்துறை தலைவர் தெரிவித்தபடி சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். 67 முதல் 88 வயதிற்குட்பட்ட 6 பாதிக்கப்பட்டவர்களும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக முகமது சஃப்ரி சோலிமான் என்பவரை அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைது செய்திருக்கிறார்கள். தாக்குதலை நடத்திய போது சோலிமான் பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் என்று கோஷமிட்டதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் ஒரு தீவிரவாத குற்றமாக விசாரிக்கப்பட்டும் வருகிறது. FBI இயக்குனர் ஹாஷ் படேல் இந்த தாக்குதலை முன்கூட்டியே திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என்று வர்ணித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையே மீண்டும் கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 வார இடைவெளிக்கு பிறகு ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று துருக்கியில் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தின. 3 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா விமான தளங்கள் மீது பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்திய ஒரு நாளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிகாரிகள் உறுதிப்படுத்தியபடி போரில் உயிரிழந்த சுமார் 6000 வீரர்களின் உடல்களை இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கின்றன. மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹிரோனிமி டைக்வி வெளியிட்ட தகவலின்படி பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர்க்கைதிகள் பரிமாற்றம் குறித்த புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஒப்பந்தம் குறிப்பாக படுகாயமடைந்தவர்கள் மற்றும் இளம் கைதிகளை விடுவிப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் போர்க்கைதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் மீண்டும் தயாராகி வருகிறோம் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கடந்த கால பேச்சுவார்த்தைகளிலும் இரு நாடுகளும் போர்க்கைதிகளை பரிமாற்றிக் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் நிபந்தனையில்லாத முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்த நிலையில் அந்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. 3 ஆண்டுகளாக போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று முன்தினம் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. ரஷ்யாவுக்குள் நடத்திய அந்த தாக்குதலில் ரஷ்யாவின் விமானப்படைக்கு சொந்தமான 40 போர் விமானங்களை உக்ரைன் தகர்த்ததாக கூறியது. உக்ரைனில் இருந்து சுமார் 4300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ரஷ்யாவின் இர்குட்ஸ்க் ஒப்லாஸ்டின் பேலையா மீது இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தி இருக்கிறது.
இந்த தாக்குதலால் ரஷ்யா மிகவும் கோபமடைந்திருக்கிறது. இதனிடையே துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. முழுமையான மற்றும் நிபந்தனைகளற்ற போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார். உக்ரைன் சார்பில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் குழுவுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டெம் உமரோவ் தலைமை தாங்கியிருந்தார். இந்த நிலையில் நிபந்தனை இல்லாத முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா முன்வர வேண்டும் என்று அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்த நிலையில் இந்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்துள்ளது. இறுதியாக சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பனிப்போர் மனநிலையை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சித்ததாக சீனா குற்றம் சாட்டியிருக்கிறது. சிங்கப்பூரில் நடைபெற்ற சாங்கிரிலா பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸேத் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அவர் சனிக்கிழமை பேசுகையில், சீனாவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக வெளிநாடுகளில் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா வலுப்படுத்தும். தைவானுக்கு உரிமை கோரி வருகின்ற சீனா தைவானை சுற்றி ராணுவ படைகளை அதிகரித்து வருகிறது. தைவான் மீது படையெடுக்க ஒவ்வொரு நாளும் சீனா பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. சீனாவின் ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதில் இந்திய பசிபிக் கூட்டாளி நாடுகளுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும். அந்த நாடுகள் தன்னந்தனியாக விடப்படாது. சீனாவால் அச்சுறுத்தல் இருப்பது உண்மை. அதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்காது என்று தெரிவித்தார். இதையடுத்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு அழைப்பு விடுப்பதற்கு பதிலாக நாடுகளிடையே மோதல் ஏற்படுத்த பனிப்போர் போன்ற மனநிலையை ஏற்படுத்த சிங்கப்பூர் மாநாட்டில் பீட் ஹெக்ஸேத் முயற்சித்திருக்கிறார். அமெரிக்காவே மேலாதிக்க நாடாக இருக்கிறது. அந்த நாட்டை தவிர வேறு எந்த நாட்டையும் மேலாதிக்க நாடு என்று அழைக்க முடியாது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலையான தன்மையை அமெரிக்கா சீர்குலைக்கிறது. மேலும் தைவான் பிரச்சினை சீனாவின் உள்நாட்டு விவகாரமாகும். அதில் அமெரிக்கா தலையிடுவது சரியல்ல. நெருப்புடன் அமெரிக்கா விளையாடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இஸ்ரேலின் இஸ்டெல்த் ஏவுகணையான ஐஸ் பிரேக்கரை இந்தியா வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லைகளில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் உருவாக்கிய ஐஸ் பிரேக்கர் இஸ்டெல்த் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பில் புதிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 4 மீட்டர் நீளமுடைய இந்த ஏவுகணை 400 கிலோவிற்கும் குறைவான இடையில் 250 பவுண்டு வார்ஹெடுடன் 300 கிலோமீட்டர் தூரம் வரை பாயக்கூடியது. உயர் சப்சோனிக் வேகத்தில் பாயும் இது தற்காலிக ராணுவ யுக்திகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை முழுமையாக தானாக இயங்கக்கூடியது என்றாலும் மனிதர்கள் தலையிடும் வாய்ப்பும் இருக்கிறது. இது செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய நுண் தாக்குதல்களை மேற்கொள்கிறது. ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், கடற்படை கப்பல்கள், நில அடிப்படையிலான வாகனங்கள் என பல வகையான தளங்களில் ஏவக்கூடியது. இதன் இலகுவான வடிவமைப்பும் பல தொழில்நுட்ப திறன்களும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும். மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் ஐஸ் பிரேக்கர் VLO தொழில்நுட்பத்தின் மூலம் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தவிர்க்கும் திறன் பெற்றது. எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர் மற்றும் AI டார்கெட் ரெகக்னிஷன் மூலமாக இது சரியான இலக்குகளை மட்டும் தாக்கும். GPS இல்லாமலும் இயங்கக்கூடிய திறன் இதனை ஒரு சிறப்பான யுத்த ஆயுதமாக மாற்றுகிறது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.